உங்க கண்டிஷன் என்னண்டு அந்த கிழவி கிட்ட கேட்டு சொல்லு. சொல்றது என்னடா? வா, நேர்லயே காட்டுறேன். ஏங்க, நிச்சயம் உங்களால இதெல்லாம் முடியாதுங்க. எதுக்கு மறுபடியும் இந்த போட்டிக்கெல்லாம் வரீங்க? பேசாம நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாமா? நோ நோ நோ, முன் வச்ச கால பின்னாடி வைக்கவே கூடாது. குடும்பத்தோட சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்க. நான் போட்டியில ஜெயிக்குதேன், கல்யாணத்தை நடத்தி காட்டுதேன். வாக்கு கொடுத்துருக்கோம்ல. ஆ? வாக்கா? யாருக்கு? கடவுளுக்கு. வாங்க, என்னதான் நடக்குன்னு போய் பாப்போம். சரி, நான் வரேன். எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா? இருக்கட்டும். போமா பாத்து நல்லா சரி. எழுது. எல்லாம் பாத்து ஞாபகம் நல்லா இருக்கு. எழுது. நான் வரேன். எதையும் மறந்துடாத. இருமா எங்கம்மா போற? எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஏமா இப்ப மணி என்னம்மா? 9:55. எக்ஸாம் 10 o'clock தானே போட்டிருக்கு. ஹால் டிக்கெட்டை வாங்கி நல்லா பாருங்க சார். எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே உள்ள என்ட்ரி ஆயிருக்குன்னு போட்டிருக்கு. நீங்க வாங்கி பாருங்க. எழுதணும்னா அடுத்த முறை தான் எழுத முடியும். இப்ப கிளம்புங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. ஆபீசர், ஹால் டிக்கெட்ல கிளியரா போட்டிருக்கு. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வர்றது கம்பல்சரின்னு போடல. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தா தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கலாம் தான் போட்டிருக்கு. இதுல போட்டிருக்கே கிளியரா. சார், எல்லா கேண்டிடேட்டும் உள்ள போய் செட்டில் ஆயிட்டாங்க சார். இதுக்கு மேல உள்ள விட முடியாது சார். நீங்க கிளம்புங்க சார். தயவு செஞ்சு கிளம்புங்க. கிளம்புமா முதல்ல. ப்ளீஸ் என்ன சொல்றீங்க? இதுல தான் போட்டிருக்கே கிளியரா. சார், கிளம்புங்கன்னு சொன்னா கிளம்புங்க சார். தேவையில்லாம தொந்தரவு பண்ணாதீங்க. கிளம்புங்க சார். கிளம்புங்க. நீங்க யாரு? சிபி ஆபீஸ்ல இருந்து வரோம், வர சொல்லிருந்தாங்க. உள்ள போங்க. போங்க போங்க சார், ப்ளீஸ். இல்லை வைத்தியரே, பரவாயில்லையே, தைரியமா வீடேறி வந்துட்ட. ஆம்பளைக்கு அதுதான் அழகு. சரி, இப்ப நான் வைக்க போற 2 பரீட்சைக்கும் தயாரா? என்ன தயாராயிட்டியாவே கேட்டிருந்தா என்ன அர்த்தம்? முதல்ல என்ன பரீட்சைன்னு சொன்னாதானே தெரியும். டா, அங்க இருக்கு பாரு. எலவட்ட கல்லு எங்க ஊர்ல நிறைய இருக்கலாம். உங்க ஊர்னா நீ மருதக்காரன் தானடா? மதுரைதான். ஆனா எங்க ஊர் கீழத்துறல. இல்லையே, பேசுற துணியெல்லாம் பார்த்தா திருநெல்வேலிக்கார மாதிரி இருக்கு. அப்பா சைடு மதுரை, அம்மா சைடு நெல்ல. அதே அப்பதா எனக்கு என்னமோ இவன் மேல சந்தேகமாவே இருக்குதா அப்பதா. ஏய் வாக்கத்த பயலே, வாய புத்துறா, எல்லாம் எனக்கு தெரியும். வைத்தியரே, அதுதான் இளவட்டக்கல்லு. உன்னோட பரீட்சையே அதுதான். இது என்ன செய்யணும் பாட்டி? அந்த கல் இருக்குல்ல, அதை அப்படியே அலேக்கா தூக்கி வயத்து வலியா அப்படியே நெஞ்சில உருட்டி தோல் வலியா அப்படியே பின்னாடி தூர எறியணும். அம்படுதான். சொன்ன மாதிரி அந்த கல்லை நீ எடுத்து எரிஞ்சிட்டேன்னு வையே, பரீட்சையில நீ பாஸ். ஏத்தா, இதுக்கு பேர் பரீட்சையா? ஆமாண்டா, அதுதான் பரீட்சையே. அந்த கல்லை நீ அலேக்கா தூக்கி எரியலன்னு வையே, உனக்கு இந்த கல்யாணம் இல்ல. புரிஞ்சுச்சா? அண்ணே, என்ன கண்டிஷன் கேட்காம வந்தது சிக்கல் ஆயிடுச்சுனே. இப்ப என்ன பண்றது? இல்லை, சிக்க வச்சுட்டு சிக்கல அடிச்சு நக்கல் பண்ணியா? இல்லை சம்முவா, நல்லா அவசரமா சிக்கிட்டியல. இப்படி கல்லை தூக்குனாதான் கல்யாணம்டா. உனக்கு கல்யாணமே நடந்திருக்காதே. என்ன டாக்டர், என்ன யோசிக்கிறீங்க?
ஏங்க எப்படியாவது கல்லை தூக்கிடுவீங்கல்ல? இந்த கல்லை மட்டும் நீங்க தூக்கலனா நம்ம கல்யாணமே நடக்காது. நடக்கலன்னு வைங்க, நான் செத்தே போயிடுவேன் சொல்லிட்டேன். ஏங்க எதுக்கு அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பேசிட்டீங்க? ஆ? கல்லை தூக்குறதெல்லாம் இருக்கட்டும். ஆ, முதல்ல இதை சொல்லுங்க, இந்த கல்லை தூக்குறதுக்கு அந்த கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆ, பல்லுக்கும் பணியாரத்துக்கும் என்ன சம்பந்தமோ அதேதான். முதல்ல அந்த கல்லை தூக்கி பழகுடா, பிறகு பாப்போம். சார், நான் ரொம்ப இல்லாத குடும்பத்து பொண்ணு சார். திருச்செந்தூர்ல இருந்து வரேன் சார். தயவு செஞ்சு கரண்ட் காட்டுங்க சார். வீரா, நீ எதுக்கு போய் அவங்க கிட்ட கெஞ்சிட்டு? நம்ம ஒன்றும் லேட்டாலாம் வரல. We are on time தான். Officer, you have your own limits. You're just a security officer here, not the minister of government examination. You should first know the rules, conditions and the mandate of the examination. How can you stop a genuine candidate to write her examinations? I will take this very serious. நீங்க பேசுறது இங்கிலீஷ்னு மட்டும்தான் புரியுது. ஆனா நீங்க எந்த மொழியில பேசினாலும் உள்ள விட முடியாதுன்னா முடியாதுதான். 5 நிமிஷம் லேட்டா வந்துட்டீங்க, அவ்வளவுதான். கிளம்புங்க கிளம்புங்கம்மா. நான் எக்ஸாம் எழுதவே முடியாதா? இல்ல, நீ கண்டிப்பா எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஏன்னா உங்ககிட்ட ஆல் டிக்கெட் இருக்கு, கரெக்டான டைம்க்கு வந்திருக்கோம். இவர் எப்படி ஸ்டாப் பண்றாருன்னு தெரியல. சார் ப்ளீஸ் சார், அண்டர்ஸ்டாண்ட். யோ, இந்த மாதிரி எக்ஸாம் ஹாலில் வந்து கலாட்டா பண்றது பெரிய தப்பு. முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. சார் ப்ராப்பர் ஆல் டிக்கெட் இருக்கு சார். ஆமா சார். போங்கன்னு சொல்றேன்ல, எதுக்கு வீணா கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, முதல்ல போங்க இங்க இருந்து. இல்ல சார், போங்க சார் போங்க. சார் ப்ளீஸ் சார். சொன்னா கேளுமா, போமா. அண்ணே, அண்ணன் வாங்க. சொன்னா கேளுமா, போமா. போங்கம்மா, சொன்னா கேளுமா. என்ன டாக்டர் சுத்தி வரீங்க? தூக்கிடுவீங்கல்ல? இது எந்த பக்கம் வசம் இருக்குன்னு பார்க்கணும்ல. நல்லா மழை மழைன்னு இருக்கு எல்லா பக்கம். என்ன டாக்டரே, போட்டிக்கு தயாரா? ஆ, அது எனக்கு ஒரு நாள் டைம் தெரியல. எதுக்கு? ஊருக்குள்ள போய் 4 பேரை கூட்டியாரதுக்கா? அதெல்லாம் முடியாது. 4 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாது இந்த கல்லை. அதை நீ ஒத்தை ஆளா இங்கனையே இப்பவே தூக்கி காட்டணும். அப்படி முருகா, எனக்காக இல்ல, அவன் அந்த டாக்டர் பையலுக்காக இதை நீ என்ன தூக்க வையே. என்ன வைத்தியரே, சாமி கும்பிடுறீங்களா? அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். முதல்ல கல்லை தூக்கு. என்னங்க பாக்குறீங்க? கல்லை தூக்க சொன்னா பாத்துக்கிட்டே இருக்கீங்க. தூக்குங்க. மைனி செத்த பொறுமையா இருங்க. அண்ணே எப்பவுமே இப்படித்தான். டாக்டருக்கு தங்கச்சி இருக்கிறதா சொல்லலையே. ம், நான் மட்டும் இல்ல, என்னை தவிர இன்னும் 3 தங்கச்சி. எங்க அண்ணனுக்கு மொத்தம் 4 தங்கச்சிங்க இருக்காங்க. 4 தங்கச்சியா? தூக்குங்க. முடியலன்னா விட்டுருப்பா. முடியும்னா முயற்சி பண்ணு, இல்லைன்னா விட்டுருப்பா. முக்குறான். பாத்துங்க. பாரு.
அப்படியே பண்ணு. அப்படிதான். மெதுவா மெதுவா அப்பா, உன்னால எல்லாம் முடியாது, நீ போ. மாமா தூக்குங்க, மாமா தூக்குங்க. முடியும் முடியும் முடியும். மாமா உங்களால முடியும், மாமா முடியும். அப்படிதான் மாமா தூக்குங்க தூக்குங்க. மாமா முடியும் முடியும், மேல தூக்குங்க. தூக்குங்க மாமா. அப்படிதான் முடியும் முடியும் முடியும். உங்களால முடியும் மாமா, தூக்குங்க. விடாதீங்க விடாதீங்க, தூக்குங்க தூக்குங்க. இன்னும் கொஞ்சம் தான் மாமா, தூக்கிடு மாமா. அப்படிதான் அப்படிதான், அப்படியே மேல போடுங்க மாமா. மாமா அப்படியே மேல தூக்கி போடுங்க மாமா. சூப்பர் சூப்பர். அப்படியே தூக்கிடுங்க தூக்கிடுங்க. உங்களால முடியும் முடியும் முடியும். முடியும் 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 முடியும். மாமா விட்டுறாதீங்க, அப்படிதான் அப்படிதான். விட்டுறாதீங்க மாமா. போடுங்க மாமா போடுங்க. மாமா தூக்கி போடுங்க மாமா. தூக்கிட்டோம்டா. சூப்பர் மாமா சூப்பர். மாமா ஐயா, நான் கட்டிப்பிடி. எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். அண்ணே. சூப்பர்ண்ணே. ராத்திரி பகல படிச்சேன்னு எக்ஸாம் ஹால்குள்ள போயிட்டா நிச்சயமா ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா தான் வெளியே வருவேன்னு நினைச்சேன். இப்ப எக்ஸாம் எழுத முடியலையே. சரவணன், என்னண்ணா இது? இப்படியா தங்கச்சிங்கள அழுக விட்டுட்டு வேடிக்கை பாப்பிய? இது சம்மு அண்ணனா இருந்தா இப்படி கூட பிறந்தவள அழ விட்டுருப்பாவளா? என்னத்தையாவது செஞ்சு உள்ள அனுப்பி இருக்கும்ல. இவள பரீட்சை எழுத வைப்பேன்னு வாக்கு தானே கொடுத்தீங்க. இப்ப நீங்க இப்படி பாத்துட்டு நிக்கிய, இதுதான் மதுரைக்காரங்களா? எப்பா முருகா, நீதப்பா எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். என்னாச்சு சார் ஆச்சு? என்ன 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 சார் ஆச்சு? என்னாச்சு சார்? மேடம், தண்ணியை தெளிச்சு விடுங்க. நல்லா சார் சீக்கிரம் ஆம்புலன்ஸ், சீக்கிரம் ஆம்புலன்ஸ் ஃபோன் ஆம்புலன்ஸ் பண்ணி பண்ணுங்க. சீக்கிரம் சார். சார் எந்திரிங்க சார். சார் ஹலோ 108. இங்க ஸ்கூல் கேட்ல இருந்து பேசுறோம். செக்யூரிட்டி வந்த கான்ஸ்டபிளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஆமா சார், நான் கூட வந்த கான்ஸ்டபிள் தான் பேசுறேன். ஆமா சார், பார்த்தேன், பல்ஸே இல்ல, இதய துடிப்பு இல்ல சார், உயிர் போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. கொஞ்சம் தள்ளுங்க, சீக்கிரம் வாங்க, கொஞ்சம் தள்ளுங்க. எல்லாம் விலங்கு விலங்கு. சார் மூச்சே இல்லை. நீங்க எந்திரிங்க. சார் உயிர் போயிருச்சு சார். Will you please shut up? Let me focus. Hello, sir.
பாவம் சார், 7 வயசுல 2 பொட்ட பிள்ளைங்க சார். எப்படியே காப்பாத்துருங்க சார். இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எப்படி அந்த அம்மா கரை சேர்க்க போகுதுன்னு தெரியல. சார் அவர் இறந்துட்டார் சார், விடுங்க சார். சார் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் தான் பார்த்துட்டு இருக்கேன்ல. சார் அவருக்கு இதே துடிப்பே இல்ல, மூச்சே இல்லங்கிறேன். நீங்க பாட்டுக்கு அமுக்கிட்டு இருக்கீங்க. அண்ணாச்சி, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவர் ஒரு டாக்டர், அவருக்கு தெரியாதா? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. டாக்டரா இருந்தா என்னம்மா, போன உசுரை கொண்டு வரவா முடியும்? சார் அப்படியே பிரீத் பண்ணுங்க. நல்ல நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. டீப் பிரீத். நல்ல மூச்சு. எந்திரிங்க சார், எந்திரிங்க. எந்திரிங்க சார். தண்ணி எடு. தண்ணி கொடுங்க. ரொம்ப நன்றி சார். இந்தாங்க தண்ணி குடி. இஸ் பெட்டர் நவ். ஆனால் இவரை ஆம்புலன்ஸ் வந்த உடனே முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி ஃபுல் செக்அப் பண்ணணும். அவர் ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நீங்க எதுக்கு என்ன கையெடுத்து கும்பிடுறீங்க? நாம கும்பிடுற கடவுள் நமக்கு ஒரு பிரச்சனைனா அவரே வந்து நிக்க மாட்டாரு. யாரையாச்சும் ஒருத்தர் அனுப்பி வைப்பாராம். இன்னைக்கு உங்களுக்கு என்ன அனுப்பி வச்சிருக்காரு. நீங்க கும்பிடுறதா இருந்தா அந்த கடவுளை கும்பிடுங்க. ஆரோ கேட்டாவுலே, போன உசுர கொண்டு வர முடியுமான்னு. போன உசுர நம்பிக்கையோட போராடி கொண்டு வர பேரு தான் டாக்டர். என் தங்கச்சி மாதிரி திருச்செந்தூர்ல இருந்து வராங்க. பாவம் அவங்க கனவுல மண்ணள்ளி போட்டுறாதீங்க. அவங்கள எக்ஸாமினேஷன் எழுத அலோவ் பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு உள்ள போக விடாம தடுக்கிறது நாளைக்கு ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா இருக்கலாம், இல்ல ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கலாம், இல்ல நம்ம மதுரை கலெக்டரா கூட இருக்கலாம். ப்ளீஸ் அவங்கள அலோவ் பண்ணுங்க. ப்ளீஸ் சார். சார் இவர் என்ன சார் சொல்றது? ஏமா நீ உள்ள போய் எக்ஸாம் எழுது. யார் என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன். வாமா வா. சீக்கிரம் போ. டேய் வைத்தியக்காரா, நீ ஏதோ நாற்காலியில உட்காந்துக்கிட்டு ஊசி போடுற வைத்தியர் மட்டும்தான் நினைச்சேன். பரவாயில்ல, பலசாலியாத்தான் இருக்கு. 2 ஜவால் சொன்னீல, அடுத்த ஜவால் என்ன? மொத போட்டி உன் உடல் எவ்வளவு திடமா இருக்குன்னு பாக்குறதுக்கு. 2வது போட்டி உன் மனசு எம்பிட்டு திடமா இருக்குன்னு பாக்குறதுக்கு. மனசு திடமா இருக்கிற போட்டியா? இப்ப பாரு. எலே மருதப்பா, வாடா என் ஆம்பள சிங்கம். எது இவன் சொல்றத உட்காந்து பாக்கறது தான் மனதைரியமா? இதை உட்காந்து பார்க்கணுமா? மருதப்பன் தான் முறைப்படி தேவியை கட்டிக்கணும். நீ குறுக்க வந்துட்ட. இப்போ அவனை நீ ஜெயிச்சு காட்டணும். அப்பதா இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்பதா. ஏச்சே வாய முடுறி. நீ எங்கிட்ட இருந்தோ ஒருத்தனை கூட்டியாந்து இவனை தான் நான் கட்டிப்பேன்ப. நாங்க எல்லாரும் அதை ஏத்துக்கணுமா? இந்த பாரு டாக்டரே, இந்த நிக்கிறானே மருதப்பன், அவனை சிலம்பத்துல இந்த ஜில்லாவிலே அடிச்சுக்க ஆளு கிடையாது.
இப்போ நீ அவனை ஜெயிச்சு காட்டணும். ஏங்க எங்க அப்பத்தா சொல்றது நெசந்தான். எங்க மாமா சிலம்பத்துல பெரிய ஆளு. இந்த போட்டியில உன்னால அவனை ஜெயிக்கவே முடியாது. யாரு ஜெயிக்க போறாங்கன்னு பார்க்க தானே போறிய? பாத்துருவோம்.